ஃபார் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கிட் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான டோரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோரா கேக் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ இந்த டேஸ்டியான டோரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோரா கேக் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஒரு விஸ்கு மூலமாக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டை நல்லா நுரைச்சிட்டு ஃப்ளஃபியாக வரும். இதுவே நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 செகண்ட் போதும். இப்போது கொஞ்சம் நல்லா முட்டை நுரைச்சி வந்திருக்கு. இப்போ வந்து இதோட ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்து நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடித்தாச்சு. இந்த மாதிரி நுரைக்கி அடித்தா தான் உங்களுக்கு வந்து கேக் நல்லா சாஃப்டாக வரும். இதோட வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு அரை கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாதி மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். மீதி வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இதோட ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு வச்சு எப்படி பேன் கேக் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் மீதி இருக்கிற பாலையும் நான் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. எண்ணெய் அல்லது வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா பேன் கேக் செஞ்சுக்கலாம். மாவு எடுத்து ஊற்றுறதுக்காக இந்த 1/4 கப் மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். இதில் எடுத்து நம்ம ஊற்றும்போது பேன் கேக் எல்லாம் ஒரே அளவில் கிடைக்கும். அதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஏதாவது ஸ்பூன் அல்லது கரண்டி கூட எடுத்துக்கலாம். இதிலிருந்து ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு நான் இப்போ வந்து பேனில் ஊற்றிருக்கேன். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா வந்து இது டக்குன்னு கருகிடும் அடிப்பக்கம். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பித்த உடனே இதை திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் லேட் பண்ணிங்க அப்படின்னாலும் கீழே வந்து கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் அடிபாகம் வேகிறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அடுத்து இன்னொரு பேன் கேக்கும் ஊற்றி காமிக்கிறேன். அதே மாதிரி நம்ம தோசைக்கு சுற்றி எண்ணெய் ஊற்றுற மாதிரி இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. நீங்கள் வேணும் அப்படின்னா மாவு ஊற்றுறதுக்கு முன்னால் கல்லில் லைட்டாக வெண்ணெய் போட்டுட்டு ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வேணால் மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ இந்த பேன் கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேபிள் ஸ்பூன் அளவில் மாவு எடுத்துகிட்டு குட்டி குட்டி பேன் கேக்காக பண்ணி குட்டி குட்டி டோரா கேக்காக கூட பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். இப்போ இதில் வந்து நான் நட்டெல்லாம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாக்லேட் ஸ்ப்ரெட்டு இல்லை ஜாம் அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இதுக்கு மேலே இன்னொன்று வச்சு மூடிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப சிம்பிளான டோரா கேக் ரெடி ஆயிருச்சு.
இது நீங்கள் மைதா மாவில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கோதுமை மாவில் பண்ணலாம். கொஞ்சம் கலர் மட்டும் வித்தியாசப்படும், அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த டோரா கேக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.